அன்பிற்குரிய கிறிஸ்துவின் அன்பு மாணவ மாணவிகளே, நமது தகப்பனுடைய அன்பு பிள்ளைகளே, இது வந்து அருமையான நாள்ல பிதாவாகிய நமது தகப்பனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த நாளிலே கிருபையும் அன்பும் சமாதானம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, அவர் ஆசீர்வதிப்பாராக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, இது இந்த நாள்ல கூட பாக்கியவான் பாக்கியவதி என்ற தலைப்பின் கீழே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது பொன்னான வார்த்தைகளை தியானிப்போமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவரிடத்தில் அன்பில் கூறுபவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை தராராம். யாருக்கு? இந்த கிறிஸ்துவின் அன்பு மாணவ மாணவி. அதாவது கிறிஸ்துவோட பள்ளிக்கூடத்துல அந்த கடைசி நாட்கள்ல நடக்கிற அந்த ஒரு எக்ஸாம் டைம்ல ஒரு கடைசியில ஸ்பெஷல் கிளாஸ் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நம்மளுக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மளுக்கான டீச்சர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பள்ளிக்கூடத்துல இப்ப நம்ம உட்கார்ந்து கேட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளா, மாணவ மாணவிகளா நாம இருக்கிறோம். அப்போ இப்ப தற்காலத்துல நாம இருக்கிறோம். கிறிஸ்துவ இப்ப நம்ம பார்க்க முடியலையன்ற ஏக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஆனா பாருங்க, நாம மாத்திரம்தான், அதாவது 2026ல இப்ப நம்ம இருக்கிறோம்னு வச்சுங்களேன், நாம இதுக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர் யாரும் பார்க்காத நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவனுடைய தேவனுடைய முழு ரூபத்தையும் இந்த மாம்ச கண்ணால பார்க்கிற ஒரு ஜாதி, ஒரு பரிசுத்த கூட்டம், ஒரு கிறிஸ்துவனுடைய பள்ளிக்கூடத்தினுடைய அங்கத்தினர் நாம தான். அப்ப நம்ம பாக்கியவான் தானே? அப்ப இதுல தேர்ச்சி பெறணும்னா நம்ம வாக்கு தத்தங்கள் நம்ம மனசுல, நம்முடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். 24x7 மாதிரி ஓடிட்டு இருக்கணும். தூங்கும் போது கூட எதேதோ தியானிக்க கூடாது. இந்த நம்மலாம் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல இப்ப நம்ம நம்முடைய மைண்ட் ஃபுல்லா நம்மளுக்காக ஈடுபலி கொடுத்த கிறிஸ்துவையும், மகிமையில நம்ம சேர்க்கக்கூடிய அந்த தரிசனத்தையும், சிலுவையில அவர் தந்த ஜீவனால நம்மளுக்கு பாவமும் சாபமும் நீங்கிச்சுன்றதையும் நம்ம என்ன பண்ணோம்? தியானிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கார், ஒரு பெரிய பரிசுத்தமான வழி. இப்ப வர இந்த வழியில நம்ம போனோம்னா, இந்த கிறிஸ்துவுடைய வேதமானவர்கள் நாமெல்லாம் நமது மூதாதையர்கள் பார்க்காத அப்பாவை, பார்க்காத கிறிஸ்துவை நாம பார்க்க போறோம். இந்த மாம்ச கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு பரிசுத்த மகிமை உள்ள ஜாதி நாம தான். இந்த ஜாதி தான் வேணும். உலகத்துல பேசுற இல்ல பிரித்து வைத்திருக்கிற ஜாதி இல்ல, இந்த பரிசுத்த ஜாதி. அது பரிசுத்த 1,44,000 கூட்டம். அந்த ராஜ்யத்துல ஒரு மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பின் கூட்டம் ஒண்ணு இருக்குது. இதுல தேர்ச்சி பெறணும்னா வாக்கு தத்தங்கள் நம்ம மைண்டிலேயே இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு பிரச்சனை இப்போ எப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு தேர்வு நடக்குது. அந்த கடைசி நாள் வகுப்புல நாம இருக்கிறோம். இப்ப தேர்வு எழுதுறோம், கேள்வி கேட்கிறாங்க. அப்போ பரீட்சை அங்க நடக்குது. அந்த பரீட்சைக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் நம்ம கரெக்டா நம்ம மைண்ட்ல இருந்தாதான் வரும். கரெக்டா? இப்போ அந்த பள்ளிக்கூடத்துல நம்ம நிக்கிறோம். இப்போ இங்க ஒரு பரீட்சை, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு பரீட்சை நடக்குது. குடும்பத்திலயும் சரி, இல்ல நம்ம பழகுறவங்க, பழைய மனுஷன் கூட, இல்ல பழைய சகோதர சகோதரி கூட நம்ம பழகி இருப்போம். இப்போ அவங்க ஒரு சோதனையே ஒரு இச்சைக்குரிய காரியமா இருக்கலாம், அல்லது ஒரு உலகத்தினுடைய தண்ணி அடிக்கிறதோ இல்ல மற்ற கெட்ட பழக்கத்தின் காரியமா இருக்கலாம். இப்ப என் நண்பர்களோ இல்ல நண்பிகளோ வந்து கேட்கும் பொழுது நாம அதுல விழுறோமா விழலையா அப்படின்னு கிறிஸ்துவும் தேவனும் பரிசுத்த தூதரும் நம்மளை நோக்கி பார்த்துட்டே இருப்பாங்களாம். இந்த பரீட்சை இதுல பாஸ் ஆனா நம்மளுக்கான கிரீடம் உறுதிப்படுத்தப்படும். அப்ப எல்லாருமே எப்போ கிரீடம் வாங்கியிருக்கோம் தெரியுமா? நம்ம ஞான ஸ்நானத்துல வாங்கி இருக்கிறோம். அப்போ நம்ம அறிந்திருக்க மாட்டோம் நம்முடைய தகப்பனை. ஆனா நம்ம இப்ப அறிகிறோமா? இப்ப அறிகிறோம்ல. எப்போ? பிரியமானவர்களே, சோதனை நேரத்துல அறிவோம். சோதனையை சகிக்கணும் தேவனோட பிள்ளைங்க. இதுதான் பரீட்சை. அப்போ இப்ப நம்முடைய சகோதர சகோதரர்களும் ஏதோ ஒரு அந்த பழைய மனுஷனுக்குரிய கெட்ட சுவாபத்துக்கு அழைக்கும் பொழுது நாம தேவனுடைய வாக்கு தத்தம் நம்முடைய மைண்ட்ல இருந்தா, பரீட்சை எப்படி ஒரு மாணவன் எழுதி
கரெக்டான பதில் எழுதுறானோ அது மாதிரி கரெக்டான நேரத்துல கரெக்டான டிசிஷன் எடுப்போம். ஏன்னா அப்பாவும் பிதாவும் நம்மள பாக்குறாங்க. அப்ப வாக்கு தத்தங்கள் நம்மளுக்குள்ள இருந்தா என்னாகும்? இந்த நேரத்துல என் கூட எங்க அப்பா இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பிரச்சனையை மேற்கொள்ள ஏதோ ஒரு பரிசுத்தமான பவரை இன்னைக்கு இப்ப தருவார் அப்படின்னு நம்முடைய கண்களை நாம ஏறெடுத்து பார்த்து அந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய மனசுக்குள்ள கொண்டு வந்தா நம்ம ஜெயிக்கிறதுக்கான பலன் அந்த நேரத்தில் தருவாராம். பிரியமானவர்களே, அவன் உத்தமன் என்று அந்த சோதனையில நம்ம விழுந்துட்டோம். இச்சைக்குரிய காலத்துல அந்த பரீட்சையில நம்ம விழுந்துட்டோம்னா நாம என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஞானத்தில் நம்ம குறைவுள்ளவர்கள், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையேன்னு பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம எதுலயோ ஒன்றுல குறைவு இருந்தா, ஞானத்துல குறைவு இருந்தா, நம்முடைய டாக்டரும் நம்முடைய டீச்சருமா இருக்கிற கிறிஸ்து கிட்ட போய் ஆனா நீங்க அப்பா கிட்ட பரிசுத்தாவே வாங்கி கொடுங்கண்ணா, இந்த குறையிலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த பலவீனத்திலே வாழ்ந்திருக்கேன், அதுல மீள முடியலண்ணா, ஆண்டவரே நீதான் எங்களுக்கு இந்த பரிசுத்தாவி வாங்கி தந்து இந்த காரியத்துல நான் ஜெயம் பெற, இந்த சூழ்நிலையில் நான் விடுதலை பெற, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற, இந்த தனிமை என்ற உணவுல இருந்து நீங்க என் கூட தான் இருக்கீங்க, நீ எங்களை காண்கிற தேவன் அப்படின்னு நாங்கள் உணரும்படி பரிசுத்தாவியை தாங்க முன்ன அதிகாலையில கேட்டா எப்படி தராம இருப்பார்? கண்டிப்பா தருவார். நம்ம சந்தேகப்படக்கூடாதுன்னு தேவன் சொல்றார். சந்தேகப்படுறவன் எப்படிப்பட்டவனா, காத்துல அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறானா. நம்ம விசுவாச கப்பல்ல ஏறி இருக்கிறோம். விசுவாச கப்பல் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மள ஒரு பிள்ளைகளை போல பார்த்து நம்மள இந்த ஸ்கூல்ல தேற்றி கொண்டிருக்கிறார். இந்த உலக எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு சூரியன் உதிக்கும் பொழுது பாருங்க பனித்துளி மறைஞ்சிரும். அது மாதிரி சூரியன் இந்த உலகத்தினுடைய அதிபதியை வீழ்த்துறதுக்கான நேரத்துல அவர் மகிமையில வந்து ஆவிக்குரிய அந்த சுவாபத்துல நம்மளுடைய எல்லா பாவ அழுக்கையும் நீக்கி கொண்டிருக்கிறார். அதை நம்ம உணரணும். விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த ஸ்கூல்ல கரெக்டான பரீட்சை நேரத்துல கரெக்டான அந்த கேள்விக்கு பதில் சொல்றது என்ன தெரியுமா? அந்த சோதனை நேரத்துல அப்பா என்ன பாக்குறார், அவருடைய பார்வையால நாம் கனம் பெற்று இருக்கிறார். அவர் என்ன சிநேகிக்கிறதுனால நான் உன்னதமானவருடைய மறைவில தான் இருக்கிறேன், நான் சர்வ வல்லருடைய நிழல்ல தான் இருக்கிறேன், என்னை யாரும் பகல்ல வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் என்ன சேதப்படுத்துறது இல்லை, இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாரும் என்ன சேதப்படுத்த முடியாதுன்னு நாம நிக்கணும். பழைய மனுஷனுக்குரிய காரியம் நம்மளை விழத்தள்ளத்தான் செய்யும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம்? நாம இருக்கணும். தேவன் நம்மளை சோதிக்கிறது நம்முடைய பலத்துல சோதிப்பாராம். பலத்துல நம்ம கிட்ட இருக்கிற பொருள்ல உண்மையா. ஆனா பிசாசானவன் நம்முடைய பலவீனத்துல சோதிப்பான். நம்ம எதனா ஒண்ணுத்துல விழுறோம்னா அந்த காரியத்தையே வச்சு 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 சோதிப்பான். நம்ம விபச்சாரத்துல இருந்திருக்கலாம், இல்ல நாம ஒரு பொய் சொல்றவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு மாதிரி யாருக்கும் தெரியாம திருடுறவங்களா இருப்பான். இது எல்லாத்துல இருந்து நம்ம விடுதலை பெறணும். குடும்பத்துல சண்டை போடுறவனா இருக்கலாம், எல்லாத்துல இருந்து விடுதலை வேணும்னு நாம கேட்போம். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய மனுஷன் விடமாட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிற, விதவிகளா இருக்கிற நாம யாருக்கிட்ட கேட்கணும்? நம்ம நாவை அடக்கி கிறிஸ்தண்டையில கேட்கணும். நம்ம தான் ஆசிரியர், அவர் நம்முடைய தாய் அவரு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம்? நம்ம உபத்திரவத்துல அவர் விசாரிக்கிறவர், நம்முடைய கண்ணீரை துருத்தியில வைத்துக் கொள்றவர் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம்? உலகத்தால் கரைப்படாத மாதிரி அவர் நம்மளை தூக்கிடுவார். நம்ம தனிமையில இருக்கும்போது நம்மளை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னா அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அப்போ இந்த வசனம் நம்மளுக்குள்ள மைண்ட்ல இருந்தா நாம எப்படி விழுவோம்? சரிங்களா? அப்போ நம்ம ஒரு கண்ணாடியில பாக்குற மாதிரி நம்ம விசுவாசத்தையும் பைபிளும் பார்க்க கூடாது. நம்முடைய மைண்ட்ல 24/7 ஓடுற மாதிரி வச்சுக்கணும். எதேதோ கற்பனை பண்றோம். நாம என்ன பண்ணோம்? தேவனுடைய வார்த்தையை கற்பனை பண்ணணும். சரியா? நம்மள பாருங்க, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பேரானவளா பாக்கியவதியா நாம மாறணுன்ட்டு நம்மளை கைப்பிடிச்சு அவர் அழைச்சிட்டு வர்றார். அவருடைய உன்னதமான அந்த பொன்னான வாயால, கிறிஸ்துவோட அன்பு வாயால நம்முடைய பாலைவனம் மாதிரி இருக்கிற தனிமையை அவரு சோலைவனமா மாத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார்.
நாம என்ன பண்ணணும்? நம்முடைய துர்குணத்தை நாம ஒழிக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்கணும். அப்படி தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் அதை ஆசீர்வாதமா மாற்றுவார். பாருங்க, ஒரு பற்றி எரிகிற அக்கினி இந்த கடைசி காலத்துல எரிஞ்சிட்டு இருக்கு. நாம மரமாகவோ, மரம் மாதிரி கொஞ்சம் இலகணம் மாதிரி, ஒரு வைக்கோல் மாதிரி நாம இருக்கக்கூடாது. இப்ப நாம எப்படி இருக்கணும்? நம்ம விசுவாசத்துல பலன் பெற்று அன்பில ஒரு பொன் ஒரு கோல்டு மாதிரி நம்ம இருக்கணும். இப்ப எந்த நெருப்பு பட்டாலே அந்த கோல்டு பாருங்க தன்னிலை மாறாது. தன்னிலை மாறாது. வைக்கோல் எரிஞ்சிரும், மரம் எரிஞ்சிரும், கரெக்டா? எல்லாம் எரிஞ்சிரும். தீ நடுவே நடந்தாலும் நம்மளை பரிசுத்த பாதையில நடத்துறவர் கிறிஸ்து தான் அப்படின்றத நம்ம உணரணும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு லேசான காரியம் நம்மளை தேவன் விடுவிக்கிறது. ஆனா நாம என்ன பண்ணோம்? தீர்மானம் எடுக்கணும். இனி இப்பேற்பட்ட பலவீனத்தில் நான் விழக்கூடாது அப்பா அப்படின்னு கிறிஸ்து மூலமா அதிகாலையில ஜெபம் பண்ணா நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நம்மளுக்கு தாழ்மையை கத்துக் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்மையா நடந்தார் அப்பாக்கு, அது மாதிரி நம்மளுக்கு கத்துக் கொடுப்பார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு, நம்மளுக்கு தெரியும். பழைய பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் இருப்பாங்க. அபிரகாம், ஈசாக்கு, தெரியலையா, யோசேப்பு, தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, ஆமோஸ், இது மாதிரி பல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய நற்கிரியை நாம எடுத்துக்கணும். அவங்க செஞ்ச நல்லதை எடுத்துக்கணும். கெட்டதும் சில பேர் செஞ்சிருக்கிறாங்க, ஆகார் போல. அப்ப அவங்களை குறிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா வேதத்துல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இருக்குது. அது என்னன்னா, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இந்த அபிரகாம்ல இருந்து இன்னைக்கு நோவா கூட சரி, யோனோக்கு, நோவா, எலியா, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எலிசா. இப்ப இவங்கெல்லாம் நம்மளுக்கு விசுவாசத்துல உறுதியா நிக்கணும்னு கத்து தர்றவங்க. தானியேல் பாருங்க, தன்னுடைய உயிரை எடுத்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய பிரேயரை விட மாட்டேன்னு சொன்னார். சிங்க கெப்பிகளை போடுவாங்கன்னு தெரிஞ்சும் ப்ரே பண்ண போனார் பாருங்க. அந்த விசுவாசம் நம்ம கிட்ட வரணும் அப்படின்ட்டு அப்பாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புறாங்களாம். அப்போ இதெல்லாம் இந்த திரளான சாட்சிகள் நம்ம பைபிள் படிக்கும் போது நம்மளை சுத்தி இருப்பாங்களாம். அது எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், எவ்வளவு பெரிய பாக்கியவதி. நம்ம பாருங்க, நம்ம தனிமையா இப்ப இருப்போம் சகோதரி. இப்ப நம்ம என்ன நினைப்போம்? எல்லாரும் என்ன விட்டுட்டாங்க. இல்ல சகோதரி, எல்லாம் விடல. இயேசு கிறிஸ்துவும் நம்மளுக்கான தூதர்களும் இருக்காங்க. நம்மளுக்கான ஜீவ கிரீடம் அங்க ரெடியா இருக்குது. அழியாத கிரீடம் அது. இந்த உலகத்துல கொடுக்குற கிரீடம் எல்லாமே கொஞ்ச நாள்ல வெளுத்து போயிடும். என்ன மெடலும் வெளுத்து போயிடும். நம்மளுக்கான அழியாமை என்ற கிரீடத்தை இயேசு கிறிஸ்து வாங்கி வச்சிருக்கிறார். அதை பிடிச்சுக்கணும்னா சோதனையை சகிக்கணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம்? நாம எல்லா நேரத்திலையும் விசுவாசத்தை விட்டுக்கூடாது. அது பரீட்சை வரும். அந்த பரீட்சையில பாஸ் ஆகும் பொழுது நம்மளுக்கு நீடிய பொறுமையை தேவன் கத்து கொடுப்பார் என்றத நாம அறியணும். அப்ப பாருங்க, இந்த நாள்ல கூட ஆகார குறிச்சு நம்ம பாக்குறோம். சரிங்களா? அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். ஒவ்வொருத்தரா பார்த்து கொண்டு வரோம். இன்னைக்கு ஆவிக்குரிய மாத்திரை ஆகார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல நம்ம வாசித்தா நம்மளுக்கு அதனுடைய ஆழங்கள் தெரியும். நம்ம வாசித்துக்கு அதுக்குள்ள நம்ம கடந்து போலாம். அப்போ அபிரகாம், சாரால் தேவன் கூப்பிடுறாங்க, அவங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றத குறிச்சு நம்ம பாக்குறோம். அப்போ அபிரகாமுடைய மனைவியுடைய சாரை பிள்ளை இல்லை. எகிப்து தேசத்தினுடைய ஒரு பொண்ணு அங்க இருக்காங்க, ஆகார். சரியா? அவ ஒரு அடிமை பெண்ணு. சரியா? அப்போ சாரால் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு காரியம் பண்றாங்க. அவங்களுக்கு 75 வயசு ஆயிடுது. இவர் அபிரகாமுக்கு 85 வயசு. அப்படி இருக்கும் பொழுது சாரா என்ன சொல்றாங்க? நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என்னுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறாரு. நீ என்ன பண்ணுங்க, என்னுடைய அடிமை பெண்ணா இருக்கிற இந்த 20 வயசா இருக்கிற ஆகார் கூட நீங்க சேருங்க. ஒருவேளை அவளால என்னுடைய வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது அபிரகாம் இதை ஏத்துக்கிறார். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, ஆகார் ஒரு எகிப்து பெண்ணு, அபிரகாம் விசுவாசத்தினுடைய தகப்பன்ட்டு பின்னால பேர் வாங்கின ஒரு விசுவாச ஃபேமிலியோட ஹெட்டு. ஆனா பாருங்க, தன்னுடைய கல்யாணம் பண்ணிக்கிற சொல்ல யாரு அடிமை பெண்ணு அந்த ஆகார
நீ அவன் கூட இரு, அவன் மூலமா ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு ஆபிரகாம் அக்செப்ட் பண்றாரா அப்படின்னா அக்செப்ட் பண்றாரு. சரிங்களா? நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னாடி இது எழுதப்பட்டது. அவர் அக்செப்ட் பண்றாரு. ஏன் அக்செப்ட் பண்றார் அப்படின்னா பாருங்க, இவர் எங்கிருந்து வந்தாரு? அப்படி ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா. அந்த ஊர் பழக்க வழக்கம் எப்படின்னா 2 வயசு வரலும், அதாவது புரியுற மாதிரி சொல்றோம். எப்படி என்று பார்க்கும் பொழுது ஒரு கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆன உடனே என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும் பொழுது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 வருஷத்துக்குள்ள குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொருத்த பொண்ணு, சின்ன பொண்ணு, வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்றது மெசொப்பொத்தேமியாவோட பழக்கம். அப்போ மெசொப்பொத்தேமியா என்ற நாட்டுல தான், அந்த ஊர் தேசத்துல இது பழக்க வழக்கமா இருந்திருக்கு. அதனால இது புதுசு இல்லை. அதனால என்ன பண்ணிக்கிறார்? அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. பிரியமானவர்களே பாருங்க, அது இல்லாம இவங்களுக்கு 75 வயசு ஆயிடுச்சு. அந்த மாசம் பெண்களுக்கான அந்த மாதவிடாய் நின்று இருக்கு. அப்போ அதை என்ன பண்ணிக்கிறாங்க? முடிஞ்சு போச்சு. அப்போ இவ்வளவு தாழ்மையா இருந்ததுனாலதான் என்ன பண்ணிருக்காங்க? ஆகார் அந்த 10 வயசுல அடிமை பெண்ணா எகிப்திலிருந்து வந்தப்போ இவங்க ரொம்ப தாழ்மையா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சாராளுக்கு ஒரு வேலைக்காரியா இருந்திருக்கிறாங்க. சின்ன பொண்ணு, ஆனா ரொம்ப ஒரு தாழ்மை குணமா, சொல்றதை கேட்கிற மாதிரி ரொம்ப அன்பாளவளா இருந்ததுனாலதான் அவங்க தேசத்திலிருந்து வந்த, அதான் மெசொப்பொத்தேமியால இருந்து வந்த வேலைக்காரிங்க மத்த ஆளுங்களெல்லாம் சாரால் ரெக்கமெண்ட் பண்ணாம இந்த ஆகாரை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அத அப்ப ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளவு தாழ்மை இருந்திருக்குது. அப்போ இந்த அமுராபி ராஜான்றவரு இது மாதிரி சட்டம் போட்டு வச்சிருக்கிறார். எங்க? அந்த மெசொப்பொத்தேமியால. அதனால அவங்க சாரால் சொல்றத அவர் ஏத்துக்கிறார். சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, இன்னுமா சொல்ல போனோம்னா ஆகார் யார் என்று பார்க்கும் பொழுது, ஆகார் ஒரு அடிமை பெண்ணா இருந்தாலும் எகிப்து பார்வோனுடைய மகள் அவ. சரியா? சாதாரணமான ஆள் இல்லை ஆகார். அப்போ இது எப்படின்னா கானான்ல பஞ்சம் வருது. ஆபிரகாம் அந்த வாழ்ந்திருக்கிற அந்த கானான்ல பஞ்சம் வருது. அப்ப என்ன பண்றாங்க? அவங்க எகிப்துக்கு போறாங்க. எகிப்தில் இருக்கிற அந்த கொடுமையான ராஜா பார்வோன் ராஜா என்ன பண்றாரு? ஆபிரகாமோட ஒய்ஃப் அழகா இருக்கிறத பார்த்து இது யாருன்னு கேட்கிறாரு. ஆபிரகாம் சொல்லி கொடுத்த மாதிரி சாராள்ன்றாங்க, தங்கச்சி அப்படின்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு சொன்னதுனால அந்த பார்வோன் ராஜா என்ன பண்றாரு? ஆபிரகாமோட தங்கச்சின்னு தானே சொல்றாங்கன்ட்டு அவங்கள கூட்டு போயிட்டு அவங்க அரண்மனையில வச்சு அவங்க தன்னுடைய மனவாட்டியா மாத்திக்கலாம் அப்படின்ட்டு அந்த பார்வோன் ராஜா, எகிப்து ராஜா விரும்புறாரு. கொஞ்ச நாள் அவங்க இருந்தப்போ அவங்களுக்கு மூல நோய் அந்த தேசம் ஃபுல்லா வந்துருது. அப்போ எகிப்துல இருக்கிறவங்க விக்கிரகாரர்கள் தான் பண்றவங்க. அவங்க அங்க விக்கிரகத்துக்கு போயிட்டு எல்லாம் கேட்கும் போது ஒன்றும் நடக்கல. ஆனா ரொம்ப பிரச்சனை ஆகும்போது ஆபிரகாம் கிட்ட வந்து விசாரிக்கும் போது இல்ல அப்படின்ட்டு அவர் உண்மையை சொல்லிடுறாரு, அது என் ஒய்ஃப் தான். அப்புறம் அவரு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பார்வோன் என்ன பண்ணுவாரு? சாரால ஆபிரகாமுக்கே கொடுத்துருவார். கொடுத்துட்டு ஒரு அந்த எகிப்து தெய்வத்துக்கு பிரியாசித்தமா என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய தலைச்சம் பிள்ளைங்கள பலியிடுவாங்க. இது அவங்களுடைய பழக்கம், விக்கிரகத்துக்கு பலியிடுவாங்க. அதனால என்ன பண்றாரு? நான் இப்பேற்பட்ட சாரால அவங்க ஒய்ஃபை கூட்டு வந்துட்டதுனால எங்க எகிப்து தெய்வத்துக்கு பலியிடுற மாதிரி இந்த பொண்ணை நேர்ந்துக்குன்னு ஆபிரகாமுக்கு கொடுத்துடுறாரு வேலைக்காரியா. தன்னுடைய சொந்த மகளை 10 வயசு மகளை கொடுக்குறாரு. அதாவது பார்வோன் ராஜாவோட புள்ள, மூத்த புள்ளைய. அப்போ அவங்க வந்து பாருங்க, அப்பேற்பட்ட வர்றவங்க தான் ஆகார். அப்போ அதனால இது தெரிஞ்சுதான் கொடுக்குறாங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணிருக்காங்க? அவங்க உண்மையா இருந்திருக்கிறாங்க, தாழ்மையா இருந்திருக்கிறாங்க. தாழ்மையா இருந்த பொழுது இப்பேற்பட்ட காரியம் நடந்திருக்குது. சரிங்களா? அது அப்போ இந்த தாழ்மை குணத்தை பார்த்துதான் தனக்கு இருக்கிற அந்த ஒரு மனைவின்ற போஸ்டுக்கு ஈக்குவலா ஆகார ரெக்கமெண்ட் பண்றாங்க சாரால், ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இவன் மூலமா குழந்தை பெத்துக்கோ. இப்ப இன்னைக்கு கூட நடக்குது இல்லைங்களா? டெஸ்யூ பேபி. அது அன்னைக்கே பாருங்க நடந்திருக்கு. அன்னைக்கு அந்த ராஜா, அந்த பார்வோன் ராஜாவுடைய வம்சம் அந்த சர்க்கிள் எல்லாம் அப்படி எல்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இதுல நம்மளுக்கு என்ன பாடம்னா, நாம கூட கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். தேவனுடைய புள்ள அவரு.
யாவே தகப்பன் தான் நம்ம அப்பான்னு ஏத்துட்டு நாங்க உமது திட்டத்துல எங்க பங்கு நிறைவேற்ற, அதாவது சுவிசேஷ யுகத்துல நாங்க அப்பா கிறிஸ்து எப்படி உமது சித்தத்தின் பிரகாரம் தன்னுடைய சுயத்தை வெறுத்து சிலுவை சுமந்து அவரு இந்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக வந்தாரோ அவருடைய பங்கை அவர் நிறைவேற்றி அழியாமைக்குள்ள மகிமைக்குள்ள உங்ககிட்ட வந்துட்டாரு. அது மாதிரி நாங்களும் வரணும் நாம வந்திருக்கிறோம் சங்கீதம் 50:5 பிரகாரம். ஆனா இப்ப என்ன பண்றோம்? முதல்ல தாழ்மையா தான் வந்தோம், ரொம்ப தாழ்மையா வந்தோம். ஆனா இப்ப அதே தாழ்மையோடு நடக்கிறோமா? நம்மளுக்கு பாருங்க, நம்முடைய தாழ்மையை பார்த்து தேவன் என்ன பண்ணிருப்பாரு? நம்மளை எம்டி ஆக்கியிருப்பாரு, இல்ல பிரசங்க நிலைமையில பிரசங்கம் பண்ற மாதிரி மாத்திருப்பாரு, இல்லைன்னா குடும்பத்துல மட்டும் இல்ல மற்ற காரியத்துல நம்மளை உயர்த்தி வச்சிருப்பாரு. இப்படி எல்லாம் பண்ணிருக்கும் பொழுது நம்ம கிட்ட இப்ப தாழ்மை இருக்கா? இல்ல மேட்டிமை சிந்தனை இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ஆகாருக்கு ஒரு மேட்டிமை வந்திருக்கு. எப்படி என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. அவ யாரு? அபிரகாம் ஆகாரோட சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரிக்கிறா. ஆகார் கர்ப்பமானதை கண்ட போது அந்த ஆகார் என்ன பண்றாங்க? சாரால் தன்னுடைய நாச்சியார் என்ன பாங்கன்னா அற்பமா பாக்குறாங்க, அற்பமா பாக்குறாங்க. ஆனா தான் வந்த நிலைமை எப்படி? ஆகாரு ஒரு அடிமை பெண், 10 வயசுல வந்திருக்காங்க. இப்ப 20 வயசு, 10 வருஷம் அடிமையா இருந்தாங்க சாராளுக்கு. இப்போ அவங்களோட வீட்டுக்காரு அபிரகாமுக்கு இவங்களால குழந்தை பிறக்க முடியல, நான் கர்ப்பம் ஆயிட்டேன் அப்படின்னு அற்பமா பாக்குறாங்க. சரிங்களா? அப்போ நாமளும் பாருங்க, நம்மளுக்கு கூட தேவன் நம்ம ஒண்ணு இல்லாத நிலைமையில நம்மள கூட்டின்னு வந்து நமக்கு ஒரு வீடை கொடுத்து ஒரு கம்பெனியை கொடுத்து இல்ல நம்ம ஒரு உயர்வான ஸ்தானத்தை நம்மளை வச்சு இன்னைக்கு நம்மளை போஷித்து இருக்கும் பொழுது மற்றவங்களை நம்ம அற்பமா பார்க்க கூடாது. ஆகார் பார்த்த மாதிரி நாம பார்த்துடக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா நாம விழுந்துருவோம். ஆகார் நம்மளுக்கு பாடமா, அவங்கள மாதிரி நாம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தேவன் இதை எழுதி வச்சிருக்கிறார். சரிங்களா? அப்போ கலாத்தியர் 5:24 சொல்ற மாதிரி கிறிஸ்து நமக்குள்ள வந்தது நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய சுயத்தையும் நாம் என்ன பண்ணோம்? சிலுவையில அடிச்சிருக்கணுமா நம்மள. அப்ப நம்ம சிலுவையில் அடிச்சிட்டோம்னா நம்மது ஒண்ணும் இல்லை. இதுக்கப்புறம் நம்மள யார் என்ன வேணாலும் பண்ணலாம். கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சித்தத்துக்காக மரிச்சாரோ, நம்மளுக்காக ஈடுபலி கொடுத்தாரோ, அது மாதிரி நாம இருக்கணும் அப்படின்னு தேவன் இது பண்றார். 10 வருஷம் அடிமையா இருந்ததை ஆகார் மறந்துட்டாங்க. அப்ப நாமளும் பாருங்க, ஒரு 50 வருஷம் நாம இல்ல 20 வருஷம் இல்ல 30 வருஷம் நாம பிசாசனுடைய அடிமை விக்கிரகத்துல இருந்தோம். உலகத்தின் பின்னாடிதான் ஓடிட்டு இருந்தோம். நம்மளை மீட்டுட்டு வந்துட்டாரு. இப்போ நம்மளுக்கு தேவனுடைய சத்தியம் தெரிஞ்சிச்சு, தேவன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. நாம தான் பரலோகத்துல இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் முகமுகமா பார்க்கிற ஒரு பரிசுத்த ஜாதின்னு தெரிஞ்சிச்சு. இப்ப நம்மளுக்கு தாழ்மை இருக்கணுமே தவிர, சாந்தம் இருக்கணுமே தவிர, அன்பு இருக்கணுமே தவிர, விசுவாசம் நம்பிக்கை தேவன் பேர்ல இருக்கணுமே தவிர பெருமை இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்னு வசனம் இருக்கு. விசுவாச பரீட்சை சோதனையை சகிக்கணும் இப்போ. சரியா? அப்ப என்ன பண்ணோம்? பெருமை வந்துச்சு அன்னைக்கு ஆகாருக்கு. தன்னுடைய முதலாளி அம்மாவை பார்த்து என்ன பண்ணாங்க? அற்பமா பாக்குறாங்க. நாம அப்படி பார்த்துட கூடாது. நம்மளுக்குள்ளே யாக்கோபு 4:1 சொல்லுது, நமக்குள்ளே நம்முடைய மாம்சத்துக்குள்ளே கண்ணு ஒன்ன பாத்துரும், அதை அடையணும்னு நம்முடைய உடம்பு சொல்லும், அதை சாப்பிடணும், தண்ணி அடிக்கணும்னு சொல்லும், நம்ம உடம்பே கேட்கும். நம்மளுக்குள்ளே போராட்டம் இருக்கும். நம்முடைய இச்சையான கண்ணு பாருங்க, நம்முடைய உடம்புக்கு விளக்கு இந்த கண்ணு தான். கரெக்டா? அந்த கண்ணு என்ன பண்ணும்? தேவையில்லாத பார்க்க கூடாது. அப்போ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, நம்ம ஒருத்தரை பாக்குறோம், ஒரு லேடிஸோ ஒரு வேற யாரையும் நம்மளுக்கு அழகான உள்ள பார்க்கும் போது கூட கிறிஸ்து பாக்குற மாதிரி நம்முடைய கண்ணு பார்க்கணுமா? கிறிஸ்து பேசுற மாதிரி நம்முடைய வார்த்தைகள் அளவா இருக்கணுமா? நம்மளுக்கு நம்முடைய விசுவாச ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இடையில தடைப்படுற மாதிரி ஒரு சகோதரியோ நம்மளுக்கு இருந்தா, ஆனா உங்களுக்கு புத்தி சொல்லும், இல்ல ரொம்ப தடையா இருந்தா விட்டு விலகுன்றாரு. அதுக்கப்புறம் தேவன் பார்த்துப்பாரு, கிறிஸ்து பார்த்துப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய அவயங்களை நாம் பார்த்துக்கணும். போர் செய்யற அவயங்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால நம்ம கண்ணு ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் எல்லா வேலையும் பண்றது. சரிங்களா? அடுத்தபடியா ஆகார பத்தி நம்ம பார்க்கும்போது 3வது பாயிண்ட் என்னன்னா, நன்றி அறியாத ஒரு ஆகார் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். ஆகார் பாருங்க, 10 வயசுல அடிமையா வரும் பொழுது நல்லா பாத்துக்கினாங்க முதலாளி அம்மா, நல்லா கவனிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க செஞ்சது
அவங்க பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு அற்பமா பாக்குறாங்க. பெருமை வருது. அது மாதிரி நம்ம கூட வரக்கூடாது. சரியா? அப்போ அவங்க என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? அப்ரகாம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க? சாராள் என்ன பண்றாங்க? முதலாளி அம்மா இல்லையா, அவங்கள ரொம்ப வருத்தப்படுத்துறாங்க, கடிந்து கொள்றாங்க. சரியா? ஏன்னா இவ்வளவு நாள் ஆகார் கிட்ட இருந்த அந்த தாழ்மை, அந்த தன்னடக்கம், அந்த ஒரு உபய பண்ற தன்மை அப்படியெல்லாம் இருந்தது. இப்பதான் உண்மை குணம் வருது. அதுக்கு என்னது? நன்றி அறியாத குணம், பெருமை குணம் உள்ளுக்குள்ள இருந்தது, இப்ப வருது. இதுதான் டெஸ்ட், சோதனை. அவங்க உண்மையா, அவங்க மாமியார் கிட்ட உண்மையா இருந்திருந்தாங்கன்னா, சாராள் கிட்ட உண்மையா இருந்தா, உண்மையா அவங்க இவங்கள நல்லா பார்த்திருப்பாங்க. இவங்க அற்பமா பெருமையா நினைச்சு இப்ப இது இருக்காங்க. முதல்ல சாராள் கூப்பிடும் போது ஆகார் ஓடி போய் கூப்பிட்ட நேரத்துல ஓடி போய் நின்று இருப்பாங்க. ஆகார் அப்படின்னு ஒண்ணு ஆன்றதுக்குள்ள டக்குன்னு ஓடி இருப்பாங்க. ஆனா இப்போ பெருமை. நீங்க 75 வருஷம் குழந்தை இல்லை, எனக்கு பாருங்க சேர்ந்த உடனே கர்ப்பம் அப்படின்னு அற்பமா பெருமையா நன்றி அறியாதவளா ஆகா இருக்கிறாங்க. இதுல நம்மளுக்கு என்ன பாடம் அப்படின்னா, நாம கூட தேவன் கிட்ட இந்த விசுவாசத்தை அறிய வரும் பொழுது ஒரு புழு மாதிரி நம் சபைக்குள்ள நம்முடைய வேத பாடம் கேட்டிருப்போம். ஒரு புழு மாதிரி. இப்போ பாம்பு மாதிரி சீர்ற மாதிரி இருக்கிறோமா? ஆகார் போல அப்படி இருக்கக்கூடாது. யாரையும் நம்ம தவறா நம்ம பேசக்கூடாது. சகோதர சகோதரியை பத்தி இன்னொரு சகோதரனோ சகோதரிய சொல்லும் பொழுது நம்ம காதுல வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா நம்ம கொலை செய்யறதுக்கு ஈக்குவல்ட்டு தேவன் சொல்றார். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்களா, ஓடி போன ஆகார் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பார்க்க போறோம். பாருங்க, 16:5 சொல்லுது. சாரா என்ன பண்றாங்க? சாரா அபிரகாம் நோக்கி, எனக்கு இப்பேற்பட்ட காரியம் ஆகார் பண்றாங்க, இந்த அநியாயம் உமது மேல்தான் சுமரணும். என் அடிமை பெண்ணை உங்ககிட்ட உன் மடியில கொடுத்த, அவள் கர்ப்பமாயிட்டு என்னை அற்பமா பாக்குறா. அப்போ கர்த்தர் எனக்கும் உனக்கும் நின்று நியாயம் தீர்ப்பாராகன்னு சொல்றாரு. அப்போ அபிரகாம் சாராயை நோக்கி சொல்றாரு, அவன் உன் அடிமை தானே, உன் கைக்குள்ளதானே இருக்கிறா, உன் பார்வைக்கு என்ன நீ செய்யணுன்றது செய் அப்படின்னு சொல்லும் பொழுது, சாரால் அவளை கடினமாய் நடத்தும் போது அவ ஓடி போறா, பாலைவனத்துக்கு ஓடி போறா. புரியுதா? அப்போ இதுல நம்மளுக்கு என்ன பாடம் என்று பார்க்கும் பொழுது, கடினமா யார் நடத்தினாங்க? ஆகார் பெருமையா அற்பமா பார்த்ததுனால கடுமையா நடத்தப்பட்டாள். அவள் நன்றி அறியாதவளா 10 வயசுல இருந்து 20 வயசு வரல காப்பாத்தி வளர்த்து விட்டது சாராள், மாமியார் தான். ஆனா இப்ப என்ன பண்றாங்க? அடிமை பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ்வளவு அழகா வளர்த்தாங்க. இப்போ பெருமை வந்துச்சு, தான் கர்ப்பமதி, எனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு ஒண்ணு பெருமடைகிறேன் இல்லையா? நம்ம அப்படி அடையக்கூடாது அப்படின்றார். பாருங்க, இன்னைக்கு நிறைய மருமகள்களும் அப்படிதான் இருக்காங்க. கணவர் வேணும், கணவரோட அப்பா அம்மா வேணாம். கணவர் அப்பா அம்மாவுக்கு எதுவும் செய்யக்கூடாது. நாம இருக்கிறோமா? தேவன் நம்மை பார்க்கிறார், நம்ம பார்க்கிறார். இன்னைக்கு பல பெற்றோர்கள் அப்படிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா மருமகள் மாமியார் பத்தி சொல்றோம். ஒரு கணவன் தனியா பெருசா ஒரு வீடு கட்டிட்டா, அவன் அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சா, அவன் முன்னாடி என்ன பண்ணுதான், கணவரோட அந்த அவங்க குடும்பத்தார் எல்லாத்தையும் விரட்டி விட்டு அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்பத்தை மட்டும் சேர்த்துனாங்களாம். இது மாதிரி இது ஆகாரோட குணம். அப்போ தேவன் அடிப்பாராம், பழி வாங்குதல் தேவனுக்குரியதுன்ட்டு லேவியர் ஆகமம் 19:18 சொல்லுது. அப்ப நம்ம கடவுள் கிட்ட ஒப்படைச்சிடணும், அன்னைக்கு சாரால் பண்ண மாதிரி. சரிங்களா? இப்ப பாருங்க, ஒரு சில பேரு ஒரு அனாதை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க, எந்த குறைச்சலும் பண்ணாதுன்ட்டு அனாதை பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு சில ஆண்கள் வருவாங்க, இளம் ஆண்கள். ஆனா அவ பண்ற கலாட்டா கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாதாரணமான பொண்ணு பண்ற கலாட்டா விட பெருசா இருக்குமா குடும்பத்துல. அப்படி இருக்கிறோமா? சரிங்களா? கீழ்படியணும். அப்போ அவங்க சரியா கீழ்படியணுன்றதுனால்தான் சால் ஆகார கடினமா நடத்தியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தபடியாக தூதரோட சந்திப்பு. அவங்க ஓடி போறாங்க. சரிங்களா? ஓடி போகும்போது அவர் வனாந்தரத்துல சூருக்கு போற வழியில ஒரு நீரூற்றையில கண்டு, நீரூற்றையில உட்கார்ந்துக்கிறாங்க. அங்க பண்ணிட்டு, ஆகாரே எங்கிருந்து வர அப்படி கேட்கல அவரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்க இருந்து வருகிறாய்? பாருங்களா?
அந்த தூதன் வேற யாரும் இல்ல பிரதர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அன்னைக்கு சிம்சோனோட அம்மா கிட்ட பேசணும்னு அவரு தான். ஆதாம் கிட்ட பேசினாங்கல்ல தூதன், அவரும். அன்னாள் கிட்ட, எல்லார்கிட்டையும் பழைய ஏற்பாட்டுல மோசேல வனாந்தரத்துல நடத்துனது, அந்த நிறைய இடத்துல நிறைய இடம் பார்க்கலாம். அப்ப எல்லா இடத்துலயும் அந்த ஈசாக்கு அபிரகாம் பலி செலுத்தும் போது தூதன் வந்து நிக்கிறாருல, அது எல்லாம் யாரு? ஆண்டவராகிய மிகாயில் தூதன் தான். மிகாயில் அப்படின்னா தேவனை போன்றது, அவர் தான் பிரதர். அதை நம்ம நினைவில் கொண்டு நம்ம படிக்கணும். இப்ப பாருங்க, தூதன் சந்திக்கிறாரு, அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வர, அப்ப எங்க போற அப்படின்னு கேட்கும்போது அவ என்ன சொல்றா, நான் சாராள் அம்மா நாச்சியாரை விட்டு எங்கன்னா ஓடி போறேன், எங்க போறதுன்னு தெரியல, ஓடி போறேன், சின்ன வயசு பொண்ணு, சரியா, நான் ஓடி போறேன் அப்படின்றாங்க. அடிமை பெண்ணான ஆகாரே, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ திரும்பி போ அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, நீ கர்ப்பமா இருக்கிற, அந்த உன்னுடைய அங்கலாய்ப்பை நான் கண்டிருக்கிறேன், ஆனால் நீ திரும்பி உன் நாச்சியார் இடத்துல போன்னு அவர் சொல்றாரு. இப்ப நீ எங்க இருந்த, அங்க தூதன் சொல்றாரு பாருங்க, எங்க இருந்து எங்க போறன்னு இயேசு கிறிஸ்துக்கு அன்னைக்கு தெரியாது? கண்டிப்பா தெரியும், 100% தெரியும். ஆனா புரிய வைக்கணும்னு கேக்குறாரு. அடிமை பெண்ணாகிய ஆகாரே, உன்னை கூட்டிட்டு வந்து இவ்வளவு நாள் உங்க அம்மா மாதிரி பாத்துக்கினாங்கல்ல 10 வருஷம், நீ வந்து கர்ப்பமான உடனே அவங்கள அற்பமா பார்த்தல, பெருமையா நினைச்சு அவங்கள அற்பமா பார்த்தல, அவங்க சொல்றதை கேட்காம பண்ணல, அதனாலதான் அப்படி நடத்திருக்காங்க. நான் சொல்றேன், நீ எழுந்து திரும்பி போ, அடிமை பெண்ணே நீ அடிமை அப்படின்ட்டு சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த வார்த்தைக்கு ஒபே பண்றாங்க. இப்ப நாம என்ன பண்றோம், நாம கூட தேவன் அண்டையில கிறிஸ்துவோடைய வார்த்தையை உள்வாங்கி வரும்போது எப்படி இருந்தோம், உண்மையா இருந்தோம். இப்போ அப்ப நம்மளை பார்த்து சொல்லுவாரா? வெளிப்படுத்துற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல சொன்ன மாதிரி, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய், உங்ககிட்ட உன் கிரியை முழுசும் எனக்கு ஏத்தது இல்ல, உங்ககிட்ட குறை இருக்குன்னு தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரா? குறை இருக்கா? கிறிஸ்தண்டையில் அதிகாரில வந்து மன்னிப்பு கேட்டா நம்மள இது பண்ணுவார். அப்போ தூதன் சொல்ற வார்த்தைக்கு ஒபே பண்றாங்க ஆகார். அவங்க என்ன பண்றாங்க, எழுந்து போறாங்க. சாராளுக்கு நீ அடங்கி இரு அப்படின்றார். சரிங்களா, அப்ப என்ன பண்ணிப்பாங்க, சாராள் கிட்ட இவங்க ஓடி போயிட்டு வந்திருக்கலாம், அப்புறம் எல்லாம் தேடி இருக்கலாம், எங்க சாராளை காணோம், சாரி ஆகார காணோம்னு தேடி இருக்கலாம், சாராளும் தேடி இருக்காங்க, இவங்க குடும்பப்படுத்தி நடத்துனால ஓடணும்னு தெரியும். அப்புறம் திரும்பி தூதன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி வராங்க. இப்ப எப்படி சாரால் பார்த்திருக்கோம், அற்பமா அவங்க பண்ணிப்பாங்க. அவங்க வந்து வந்துட்டியா, எங்க போனாலும் இங்கதான் வந்து அவனுட்டு பண்ணிருப்பாங்க. இப்ப கைக்குள்ள அடங்கி இருக்க சொல்லிக்கிறார் தூதன். மிகாயேல் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றத அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணாங்க இல்லையா? நாமளும் பாருங்க, 1 பேதுரு 5:6 சொல்லுவாங்க, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கணும்னு பேதுரு சொல்றாரு. அப்ப நாமளும் அடங்கி இருக்கணும், பெருமையில ஆடக்கூடாது, தேவன் செய்த நன்றியெல்லாம் மறக்க கூடாது. சாவான பாவம் செத்து போயிருப்போம், நம்மள உளையான சேற்றிலிருந்து எருமையை போல தூக்குனவர் நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து மூலமா தூக்கி இருப்பார், பரிசுத்தாவியை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி அறிய அறிவில்லாதவங்க நாம இருக்கக்கூடாது, நம்மளுக்கு பெருமை வந்துடக்கூடாது ஆகார போல அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு இதை எழுதியிருக்காங்க. சரிங்களா, அப்ப பாருங்க, உன்னுடைய பிள்ளைய 17:20 கொஞ்சம் வாசிக்கலாமா? 17:20 இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தையும் கேட்ட, நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமா பழுகு பெருகும் பண்ணி 12 பிரபுக்களை பெற மாதிரி அந்த பெரிய ஜாதியா உன்னை ஆக்குவன்ட்டு ஆகாருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சரிங்களா, இஸ்மவேல் மூலமா 12 பேர் பிரபு பிறப்பாங்க. ஆகாருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அவங்க கிட்ட அடங்கி இருந்ததுனால, சாரால் கிட்டையும் அடங்கி இருந்ததுனால ஆசீர்வாதம். அப்போ நம்மளுக்கும் தேவன் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தரார். சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவருடைய கரத்துல அடங்கி இருக்கணும், ஏற்ற காலத்துல உயர்த்துவார். அப்போ நம்ம சோதனையை சகிக்கணும். எனக்கு உபத்திரத்தை தேவன் தரார்னா அது நம்முடைய பலத்துலதான் தரார். ஆசீர்வாதத்தை தேவன் அங்கதான் மறைச்சு வச்சிருக்கிறார். சோதனை வருதா, அதுல ஜெயிக்கிறதுக்கு தேவன் பலன் தருவார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான்னு சொல்லிக்கிறார் இல்லையா? அப்ப நம்மள காப்பாத்து தானுங்க. அப்ப நம்மள எப்போ அது நடக்கணும், நம்மள வெறுக்கணும்.
நம்ம பெரிய எல்லாருக்கும் மேல நான் பெரிய எம்டி, நான் பெரிய லெவல்ல இருக்கிறேன், எங்க தங்கச்சி அக்கா மத்தியில் நான் பெரிய உயர்வானவள் அப்படின்லாம் நினைக்க கூடாது. கிறிஸ்துவுக்கு நான் அடிமை அப்படின்னு நம்ம நினைக்கணும். சரிங்களா? அப்போ அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்த ஆகார தேவன் உயர்த்தின மாதிரி நம்மளையும் உயர்த்துவார். சரிங்களா? உபத்திரவம் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தான் வர வைக்கும். பலவீனத்துல சோதிக்கிற பிசாசு பின்னாடி அந்த 2வது எஜமான் பின்னாடி போயிடக்கூடாது. அவனுடைய இது நம்முடைய மாம்சத்தை தொடுவான், உலகத்தை காமிப்பான், உலகத்துக்கு ஆசைச்சியை காமிப்பான். ஆவிக்குரிய ரீதியில விழுந்து போன ஆவிக்குரிய ரீதியில கெட்ட எண்ணத்தை கொடுத்து கெடுக்க வைப்பான். எல்லாத்திலும் ஜெயிக்கணும்னா கிறிஸ்தண்டையில் அதிகாலையில எழுந்து 1 மணி நேரம் முடிஞ்சா ஒரு 10 நிமிஷமாவது பைபிள் வாசித்து தேவன் என்னோட பேசுறேன்ட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம். ஏதோ ஒரு பரலோகத்தில் இருக்கிற மந்திரம் மட்டும் அப்படியெல்லாம் இல்லை. கிறிஸ்து மூலமா அப்பா இது அதிகாலையே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யறவனுடைய பரிசுத்த தகப்பனே, தகப்பனே உமைக்கே சதா காலம் துதிகன மகிமையே கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறேன்ப்பா. இதோ நான் சீர்திருந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த நாள்ல உமது சித்தத்தின்படி நான் வாழ இன்னுமா பரிசுத்தாவியை கொடுங்கப்பா. இந்த நாள்ல என் குடும்பத்துல ஒவ்வொருவரையும் நீர் உங்க கரத்தில் அடங்கி இருக்கிற பிள்ளைகளை மாத்துங்கப்பா. இந்த ஜபத்தை கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு ஜபம் அடங்கி இருக்கிறதுக்கு, நம்முடைய பலவீனத்தை அடக்கிறதுக்கு ஒரு ஜபம் சொன்னா போதும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை நம்ம உணரணும். சரிங்களா? அடுத்தபடியா விரட்டப்படுறாங்க. 21ஆம் அதிகாரத்துல பாருங்க, வாசிக்கலாமா? அதிகாரம் வசனம் 9-10. அப்போ ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு அப்ப என்ன பண்ணிக்கிறான், இஸ்மவேல் ஈசாக்க அற்பமா ஒரு இதை பாத்துக்கிறான். அதுக்கு என்ன பண்றாங்க, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண் மகன் என் ஈசாக்கு மாதிரி சுதந்திரவாளி இல்லை அப்படின்னு சொல்றார். இது ஆபிரகாமுக்கு துக்கமா தான் இருக்குது. ஆனா சாரால் பேச்சை கேட்டுதானே ஆகும் அப்படின்ட்டு ஒத்துக்கிறார். சரிங்களா? விரட்டப்படுறாங்க. சரிங்களா? தேவன் உயர்த்தும்படி இதை அலோவ் பண்றார். அங்க விரட்டப்பட்டாங்க ஆகார். ஆனா தூதனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, 21, 17, 20 அப்படி எல்லாம் பார்த்து 17, 20 எல்லாம் பார்த்தோம் பாருங்க. அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகாரோட சத்தத்தை தேவன் கேட்டார். ஆகாரோட சத்தம் கேட்ட மாதிரி நம்முடைய சத்தமும் கேட்கப்படும். அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்ட்டு அவருடைய கண்களை திறக்கிறார். அப்போ அங்க தண்ணி இல்லாம தவிக்கும் பொழுது அங்க ஒரு தண்ணீரை காமிச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்குறான். அப்போ தேவன் அந்த பிள்ளையோட இருக்கிறார். அந்த பிள்ளையோட இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அன்னைக்கு ஆகார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமும் கெத்தூரால் ஆபிரகாம் கல்யாணம் பண்ணிக்கிறார். சரிங்களா? ஆனா அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை ஆகாருக்கு. அவங்க அதாவது இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கேட்டு சாராளுக்கு அவங்க பயந்து அடங்கி இருந்ததுனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? அப்போ பாருங்க, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் இஸ்மவேலு. அவர் வில் வித்தைல வல்லவனா இருந்து தேவனுடைய சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சதுனால பாருங்க அவங்க ஒரு உயர்வான இடத்துக்கு இருந்திருக்கிறாங்க. அதை கூட சொல்லுவார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24, 25 சீனாய் மலையில இருந்தவர் அந்த ஆகார் யாருக்கு அடையாளம்னா பழைய ஏற்பாட்டு இஸ்ரேலருக்கு அவங்க அடையாளமா இருக்கிறாங்களாம் ஆகார். சரிங்களா? ஆனா கெத்தூராளுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. சரிங்களா? அடங்கி இருந்தா நம்மளுக்கும் ஆசீர்வாதம். தாழ்மையா சாந்தமா இருந்தா, ஆவியில பேசுறதுல எளிமையா இருந்தா பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, ஆகார் அந்த தூதனுக்கு அதாவது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தா ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம் என்ன சொல்றாங்க? ஆதியாகமம் 16:13. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்துல கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின இயேசு கிறிஸ்துவுக்கு நீர் என்னை காண்கிற தேவன். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தகப்பன் தாயுமா இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க பேர் வைக்கிறாங்க.
சரிங்களா? அவங்களுடைய சத்தத்தை கேட்டார். இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எங்க அப்படின்னா யாத்திராகமம் 3:7 பாருங்க. எகிப்துல இஸ்ரேல் துன்பத்துல இருக்கும்போது அவங்களுடைய சத்தத்தையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பாருங்க, அன்னைக்கு பார்வோன் 430 வருஷம் அந்த இஸ்ரேலர் யோசேப்பு காலத்துக்கு போன அந்த எபிரேயர் இஸ்ரேலர்கள் அடிமைப்படுத்திருந்த போது அவங்களுடைய சத்தத்தை கேட்டு மோசே மூலமா அவங்களுக்கு விடுதலை தந்தார். நம்மளுக்கும் விடுதலை தர்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? என்னுடைய அந்தரங்க பாவத்தை எல்லாத்தையும் தேவனுக்கு முன்பாக பயந்து விட்டுவிட வேணும் அப்படின்னு தேவன் பார்க்கிறார். ஏன்னா எபிரேயர் 4:13 சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லப்பா. சரியா? ஒண்ணுமே இல்லை அவர் பார்வைக்கு மறைவானது. அப்ப என்ன பண்ணோம்? நம்ம கிட்ட என்னது? அவருக்கு முன்னாடி சகலமும் நிர்வாணமாய் உள்ளது. அவர் பார்வைக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணோம்? தாழ்மையா இருக்கணும். யார மாதிரி? ஆகார் மாதிரி முன்னாள் ஒரு இதுல நான் அந்த தாழ்மை இருக்கணும். பெருமை இருந்ததுனால அவ விரட்டப்பட்டா. சரியா? நன்றி அறியாதவளா ஆகார் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. அவங்க பாருங்க ஓடி போனாங்க. ஆனா தூதன் சொன்ன வார்த்தையை கேட்டு அடங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா அவங்க மாறணும். அப்போ நம்ம தேவனுக்கு பயப்படணும். இந்த உலகத்தாரெல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? சாத்தானுக்கு பயப்படுவாங்க, தேவனுக்கு பயப்படுறது இல்லை. நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. அப்போ பாருங்க, நம்மளுக்கு நம்முடைய பழகினவங்க நம்மளை தனிமைப்படுத்தி நம்ம சத்தியத்தில் நடக்க முடியாத மாதிரி சில பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுடைய கண்ணீரை பார்த்தோ, அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தோ நாமோ பழைய மனுஷனுக்குரிய காரியத்தை செய்திடக்கூடாது. அப்ப என்ன பண்ணோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனண்டையில வரணும். தேவனுடைய பிரசன்னம் நம்மளை பாதுகாத்துக்குது. தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்கள் நம்மளை வழி நடத்துதுன்றத நாம உணர்ந்தே ஆகணும். சரிங்களா? அப்ப நாம என்ன பண்ணோம்? கசப்பு இருக்கக்கூடாது. கோபமோ மூர்க்கமோ எதுவும் இல்லாம துர்குணத்தை மட்டும் நம்ம கிட்ட இருந்த அதை மட்டும் விட்டுறணும். யாரையும் நம்ம தூஷிக்க கூடாது. நம் மாலமான அன்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. சரியா? இதுல நம்முடைய ஒரு சில பேர் இதுல அப்படியே ஃபுல் மைண்டு பிசாசுக்கும் மாம்சத்துக்கும் இச்சைக்கும் விட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஆம் மரணத்துக்குள்ள போயிடுவோம். அப்போ நம்ம ஒருத்தரை வெறுக்கக்கூடாது. அது கொலை செய்யறதுக்கு சமம். அவதூறு பேசுறது அப்படின்றது கொலைக்கு மேல வஞ்சகம் செஞ்சு இன்னும் கொலை பேசுறதுக்கு ஈக்குவலாம். தூஷிக்கிறதுன்றது அவங்களோட கொள்ளையிடுற மாதிரியா. அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம தேவனோட பிள்ளைங்க நாம இவங்களை செய்யறது நம்மளுக்கு 2ஆம் மரணத்தை வர வச்சிரும் அப்படின்றதுனால நம்முடைய நல்ல குணலட்சணத்தை இருதயத்துல வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்து கொள்ளும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். சோதனையை தாங்கும் பிள்ளையா நம்மளை மாத்திருவார். அப்போ நாம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தண்டையில வரணும். கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகளை உள்வாங்கி நாம் என்ன பண்ணோம்? அப்பா கிட்ட கிறிஸ்து மூலமா கேட்டு நம்ம ஆகாரை போல இல்லாம நம்ம யாரை போல இருக்கணும்? சாரால போல, ரெபேக்கால போல, அதே மாதிரி உண்மையுள்ள பிள்ளையா இருந்த எஸ்தரை போல நாம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நாம பாக்கியவான்களா இருப்போம். முகமுகமா இயேசு கிறிஸ்துவ பாக்குற, இந்த மாம்சத்துல பாக்குற ஒரு பரிசுத்த ஜாதி நாம தான். அதை நம்ம நினைவில் கொண்டு என்ன பண்ணோம்? நம்ம இந்த உலகத்தினுடைய பழைய மனுஷனுக்குரிய காரியத்தை விடுறதுக்கு நம்ம முடியாதுதான். அதிகாலைல ப்ரே பண்ணி கேட்டா கிறிஸ்து சொல்றாரு, ஒரு நேரிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுறதில்லப்பா. பிரதர் நான் தள்ள மாட்டேன், நீ வாங்கன்றாங்க. சிஸ்டர் நீங்க தனிமையா இருக்கீங்களா? உங்களுக்கான ஜீவ கிரீடம் ரெடியா இருக்கு. அது அழியாத கிரீடம் நான் வச்சிருக்கிறேன். நீ என் வார்த்தைக்கு ஒபே பண்ணிட்டு கிறிஸ்து வாஞ்சியா பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி காலம் பெல்ல அடிச்சிச்சு. இப்போ சோதனையை சகிக்கிற மனுஷனா நாம் இருக்கிறோமா? இல்ல சோதனையிலே உளுந்து அதுக்குள்ளேயே பாவத்துக்குள்ள உளுந்து பிறல்ற அந்த பன்னி கூட்டமா நாம இல்லாம பரிசுத்த ஜாதியாக இருக்க தேவன் தாம் கிறிஸ்து மூலமாம் நம்மை வழிநடத்தி ஒவ்வொருவரையும் நாம் ராஜ்யத்தில் சேரும் வரை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதித்து பரத்தில் சேர்ப்பாராக. ஆமேன்.